விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி வைக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ரோமர் 1:17. நீதி என்பது பரிசுத்த வேதாகமத்தில் மிக முக்கியமான ஒரு சொல்லாகும். இது நூற்றுக்கணக்கான முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. உதாரணமாக, தேவன் நீதியை நேசிக்கிறார் என்றும் அவரே நீதி உள்ளவர் என்றும் பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. ஒரு நாள் தேவன் உலகை நீதியுடன் நியாயம் தீர்ப்பார் என்றும் அது சொல்லுகிறது. ஆனால் நீதி என்ற இந்த சொல்லுக்கு உண்மை என்ன அர்த்தம்? நீதி என்பதை எளிமையாக சொன்னால் ஆண்டவருடன் சரியான உறவில் இருப்பதாகும். நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இயேசு மரித்ததன் மூலம் தேவன் நம்மை தம்மோடு சரியான உறவில் இருக்க செய்தார் என்பதே நற்செய்தியாகும். இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிப்பதால் நாம் தேவனுடன் ஒரு தனிப்பட்ட உறவை கொண்டிருக்க முடியும். தேவனுடனான தொடர்பு துண்டிக்கப்படும் போது மனிதர்கள் உண்மையில் வாழ்வதில்லை, வெறுமனே இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்ளலாம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு இருந்து இதுவரை எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எப்போதும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க ஆண்டவரே, உமக்கு பிரியமாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடன் நாங்கள் தனிப்பட்ட முறையில் நேரத்தை செலவிட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.